சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அத்திவரதரோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். ஆதியில சிருஷ்டியை மேற்கொண்ட பிரம்மதேவர் தன்னோட காரியம் செவ்வனே நடைபெறணும்ன்றதுக்காக காஞ்சியில ஒரு யாகம் செஞ்சாரு. தன்னை அழைக்காம யாகம் செஞ்ச பிரம்மதேவர்கிட்ட கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்துக்கு வரல. சரஸ்வதி தேவி இல்லாம பிரம்மதேவரால யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு பதிலா காயத்ரி, சாவித்ரி இவங்களோட துணையோட யாகத்தையும் தொடங்கினாரு. சினம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மதேவரோட யாக சாலைய அழிக்கிறதுக்காக வேகவதி ஆறா மாறி வெள்ள பெருக்கெடுத்து வந்தா. பிரம்மதேவரோட யாகத்தை காக்குறதுக்காக திருவுள்ளம் கொண்ட திருமால் நதிக்கு நடுவுல சயன கோலம் கொண்டார். வெக்கிய சரஸ்வதி தேவி தன்னோட பாதைய மாத்திக்கிட்டா. பிரம்மதேவரோட யாகமும் நிறைவு பெற்றது. தனக்காக வந்து யாகத்தை காத்த பெருமாளோட கருணையை எண்ணி நெகிழ்ந்த பிரம்மதேவர் பெருமாளை பணிந்து தொழுதாரு. தேவர்களும் பெருமாளை வணங்கி வரங்களை கேட்டாங்க. அவங்க விரும்பின எல்லா வரத்தையும் கொடுத்ததுனால பெருமாள் வரதர் அப்படின்ற திருப்பெயர் கொண்டார். ஒரு சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல பெருமாள் தேவர்கள் எல்லாருக்குமே புண்ணிய கோடி விமானத்துல சங்கு சக்கரம் கதை தாங்கிய திருக்கோலத்துல காட்சி கொடுத்தாரு. அதனால அதே நாள்ல பிரம்மதேவர் தனக்கு தரிசனம் தந்த பெருமாளோட திருவடிவத்தை அத்தி மரத்துல வடிச்சு வழிபட்டாரு. இப்படிதான் அத்திவரதர் மண் உலகுல எழுந்தருளினாரு. பிரம்மதேவரால உருவான அத்திமர வரதராஜர தேவலோக யானையான ஐராவதம் தன்னோட முதுகுல சுமந்தது. அதுக்கப்புறமா ஐராவதம் சின்ன குன்றா உருமாறி அத்தி, அதாவது யானை, கிரி, வேளமலை அப்படின்னு பெயர் பெற்றது. அத்திகிரியில எழுந்தருளிய பெருமாள் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் வேண்டக்கூடிய வரங்களை வேண்டினபடியே அருள் புரிஞ்சிட்டு வந்தாரு. ஒரு முறை பிரம்மதேவர் அத்திவரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செஞ்சாரு. யாக தீயோட காரணமா அத்திவரதர் பின்னப்பட்டு விட்டாரு. பிரம்மதேவர் பதறி போயிட்டாரு. வேற எந்த வடிவத்திலையும் பெருமாளை உருவாக்க முடியாத சூழல்ல பிரம்மா திருமாலை வேண்டினாரு. அவரோட ஆலோசனைப்படி அத்திவரதரை கோயில்ல இருக்கக்கூடிய 100 மண்டபத்துக்கு வடக்குல இருக்கக்கூடிய 2 திருக்குளங்கள்ல தென் திசையில இருக்கக்கூடிய நீராளி மண்டபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மற்றொரு மண்டபத்துல வெள்ளி பேழையில சயன கோலத்திலையும் வச்சாரு. யாக தீயில உஷ்ணமான பெருமான் கலியுகம் முழுக்க இந்த அமிர்த சரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்துல குளிர்ந்த நிலையில இருப்பாரு அப்படின்னும், இதனால எந்த காலத்திலுமே இந்த திருக்குளம் வற்றாது அப்படின்னும் பிரம்மதேவருக்கு சொல்லப்பட்டது. அத்திவரதர் திருக்குளத்துக்கு அடியில சென்றதுமே பழைய சீவரம் சொல்லக்கூடிய ஊர்ல இருந்த தேவராஜ பெருமாள் அத்திகிரிக்கு அருள வந்தாரு. இந்த ஆலயத்துல பெருமாளை ஐராவதம் யானையே மலையா நின்னு தாங்கிறதா ஐதீகம். அதனால இந்த திருத்தலத்துக்கு அத்திகிரி அப்படின்ற பெயரும் உண்டு. பெருமாளோட துணை கொண்டு யாகத்தை பூர்த்தி செஞ்ச பிரம்மனுக்கு யாக குண்டத்துல இருந்து புண்ணிய கோடி விமானத்தோட பெருமாள் தோன்றி அருள் கொடுத்தாரு. பிரம்மனோட யாகத்துல இருந்து 16 கைகளோட சங்கு சக்கரம் தாங்கினபடி சுதர்சன ஆழ்வாரும் தோன்றினாரு. இவரே இந்த ஆலயத்துல பிரதான மூர்த்தியாவும் இருக்கிறாரு. இவரை வழிபட்டதுக்கு அப்புறமா தான் மூலவரான வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்யறாங்க. திருக்குளத்தோட கிழக்கு திசையில சக்கரத்தாழ்வார் சந்நிதி அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஒரு ஏழையோட திருமணத்துக்காக இங்க இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார வணங்கினாரு. அப்போ தாயாரோட சன்னதியில தங்க மலை கொட்டுனது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோயிலாவும் இது இருக்குது. ஸ்ரீ சிறுங்கி பேரர் சொல்லக்கூடிய முனிவரோட 2 மகன்கள் கௌதம முனிவரோட சீடர்களா இருந்தாங்க. ஒரு முறை பூஜைக்கு வந்த அவங்க 2 பேருமே தீர்த்தம் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த தீர்த்தத்துல பள்ளிக்கு இருந்தது. இதனால கோபம் கொண்ட கௌதமர் அவங்க 2 பேருமே பள்ளிகளா மாறும்படி சபிச்சுட்டாரு. அதுக்கப்புறமா சீடர்களை கூப்பிட்டு காஞ்சிக்கு போய் வழிபட்டா மோட்சம் உண்டுன்னு சொன்னாரு. இதை அடுத்து இவங்க 2 பேருமே இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டாங்க. இறைவன் உங்களோட ஆத்மா வைகுண்டம் செல்லும், அதே நேரம் உங்களோட சரீரம் பஞ்ச லோகங்களால் எனக்கு பின்புறம் இருக்கட்டும், என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களையும் தரிசனம் செஞ்சு சகல தோஷங்களையும் நீங்க பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுபடியே இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன பள்ளிகளை பக்தர்கள் வணங்கிட்டு போறாங்க. வரதராஜ பெருமாள் கோவில்ல அனந்த சரஸ் திருக்குளம், பொற்றாமரை திருக்குளம்னு 2 திருக்குளங்கள் இருக்கு. மேற்கு ராஜகோபுரத்துல வடகிழக்குலையும் 100 கால் மண்டபத்துக்கு வடக்கையும் இருக்குது இந்த அனந்த சரஸ் திருக்குளம். இந்த குளத்துல நீராவி மண்டபத்துக்கு தெற்கையும் விமானத்தோட கூடின 4 கால் மண்டபத்துலதான் அத்திவரதர் அருள் கொடுக்கிறாரு. இவர் சுமார் 10 அடி உயரமும் 4 அடி அகலமும் கொண்டவர். முழுவதுமா அத்தி மரத்தால் செய்யப்பட்டவர். அத்திவரதன் சொல்லக்கூடிய மரத்தால செய்யப்பட்டக்கூடிய பெருமாள் இந்த திருக்குளத்துல பள்ளி கொண்டிருக்கிறாரு. முழுதும் அத்தி மரத்தால் ஆன பள்ளி கொண்ட பெருமாள் நீண்ட நெடிய உருவம். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்து நீரை முழுவதும் வெளியேற்றி அத்திவரதரோட திருவுருவ சிலையை வெளியே எடுத்து கோவில்ல பள்ளி கொள்ள வச்சு உற்சவங்கள் நடக்குது. அப்போ கோவில் வளாகத்துல அவரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். 1 மண்டல காலம், அதாவது 48 நாட்கள் அவர் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. 30 நாட்கள் சயன கோலத்திலையும் 18 நாட்கள்
நின்ற நிலையிலும் அருள் கொடுப்பாரு. அத்திவரதரை நம்மளோட வாழ்நாள தரிசனம் செய்யறது ரொம்ப பெரிய பாக்கியமா இருக்கிறதுனால மக்கள் திரண்டு வந்து பெருமாளை தரிசனம் செய்வாங்க. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இது. அனந்தசரஸ் புஷ்கரணிக்குள்ள ஒரு மண்டபம் அமைச்சு அதுல ஸ்ரீ அத்திவரதரை எழுந்தருளி இருக்கும்படி செஞ்சிருக்கிறாங்க. இவரை இங்க எழுந்தருளி இருக்க செஞ்சது பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்துல கோவிலோட சிலைகள் எல்லாத்தையுமே அவங்க நாட்டுக்கு கடத்திட்டு போன நிலையில இந்த ஸ்ரீ அத்திவரதரையும் நாடு கடத்திடுவாங்களோ அப்படின்ற பயத்துல அப்போ இத ஆராதிச்சுட்டு வந்தவங்க இவரை பூமிக்கடியில பள்ளம் தோண்டி புதைச்சிருந்தாங்க. பிற்பாடு சில காலம் கழிச்சு அந்த இடத்துல பெருமாள் இருக்கிறது சில பேரால கண்டுபிடிக்கப்பட்டு அவரை அங்கேயே ஆராதித்து வந்தாங்க அப்படின்னும் அவருக்கு அதே இடத்துல ஒரு மண்டபம் கட்டி அதுல வச்சு பூஜை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அந்த மண்டபம் சுற்றிலும் பள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் தேங்கினதுனால அத ஒரு குளமாவே மாத்தி நிரந்தரமா தண்ணிக்குள்ளேயே அவரை வச்சிட்டதாகவும் 40 வருஷத்துக்கு ஒரு முறை அவரை வெளியே எடுத்து ஒரு மண்டல காலத்துக்கு அவரை பூஜித்ததாகவும் பின்னர் அதற்குள் அவரை வச்சிட்டதாகவும் ஒரு சிலரால கூறப்பட்டு வருது. இப்போ கோவில் இருக்கக்கூடிய இடம் ஒரு காலத்துல அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அத்தி மரங்கள் சூழ்ந்த மலையா இருந்ததாவும் அப்போ பிரம்மா யாகம் செஞ்சு அந்த யாகத்துல இருந்து இவர் வந்ததாவும் அதுல இருந்து அவரை பிரம்மா பூஜித்து வந்ததாவும் ஒரு சில காலத்துக்கு பின்னாடி ஸ்ரீ அத்திகிரி வரதர் அர்ச்சகரோட கனவுல வந்து தாம் பிரம்மாவோட யாக குண்டத்துல இருந்து வந்ததுனால தன்னோட உடல் எப்பவுமே தகிப்பதாவும் அதனால தன்னை தினந்தோறும் 3 வேளையும் 100கணக்கான குடம் கொண்டு நீர் அபிஷேகம் செய்யும்படியும் அப்படி முடியாம போனா நிரந்தரமா புஷ்கரணியில அதாவது குளத்து நீர்ல எழுந்தருள செய்யும்படியும் ஆணையிட்டதாகவும் அவருக்கு தினந்தோறும் 3 வேளையும் 100கணக்கான குடம் நீர் கொண்டு அபிஷேகம் செய்யறது கஷ்டமா இருந்ததுனால அவரை குளத்துல எழுந்தருள செய்யறது அப்படின்னு முடிவு செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அவரை குளத்துல எழுந்தருள செஞ்சுட்டா மூலவருக்கு எங்க போகுது அப்படின்னு அந்த அர்ச்சகர் கவலைப்படவே மறுபடியும் வரதர் கனவுல வந்து பக்கத்துல சில மைல் தொலைவுல பழைய சீவரம் சொல்லக்கூடிய ஊர்ல மலை மேல தன்னை மாதிரியே ஒரு பிரதிபிம்பமா ஒரு வரதர் இருக்கிறதாவும் அவரை கொண்டு வந்து பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய்து கொள்ளும்படியும் தன்னை 40 வருடங்களுக்கு ஒரு முறை வெளியில கொண்டு வந்து ஒரு மண்டல காலம் வெளியில பூஜை செய்து விடும்படியும் ஆணையிட்டதாவும் அதுபடியே பழைய சீவரத்துக்கு போய் பார்த்தப்போ அவங்க பெருமாள் சொன்ன அதே இடத்துல இவரை மாதிரி ஒரு பிரதிபிம்பமா இருந்தவரை கொண்டு வந்து பிரதிஷ்டை செஞ்சு அதாவது இப்ப இருக்கக்கூடிய மூலவர் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவரை தண்ணிக்குள்ள எழுந்தருள செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இப்பவும் வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு காஞ்சியில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் காஞ்சியில இருந்து பழைய சீவரத்துக்கு பார்வேட்டை உற்சவமா சென்று வருவது இதோட அடிப்படையில தான் சொல்லப்படுது. காஞ்சிபுரம் கருட சேவையும் தேர் உற்சவமும் ரொம்பவே புகழ் பெற்றது. இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த சேவையை தரிசனம் செஞ்சுட்டு செல்றதோட மூலமா இதோட சிறப்பு நமக்கு தெரியுது. ஒரு முறை மட்டும்தான் அதாவது ஒவ்வொருத்தரும் அவரோட ஆயுள் காலத்துக்குள் ஒரு முறை தவறுனா 2 முறை தான் இந்த பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.